வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் 79வது சுதந்திர தின கோலாகல கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டையில் 12வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் மோடி மரியாதை. டெல்லி செங்கோட்டையில் பட்டோலி வீசி பறந்த மூவர்ண தேசிய கொடிக்கு ஆபரேஷன் சிந்தூரை சித்தரிக்கும் கொடியுடன் ஹெலிகாப்டர்கள் மூலம் பூக்கள் தூவி மரியாதை. दिवस समारोह को अनोखा कलेवर प्रदान कर रहे हैं भारतीय वायुसेना के 2 Mi-17 हेलीकॉप्टर्स एक राष्ट्रीय ध्वज लिए हुए आपके स्क्रीन पर फूलों की वर्षा करता हुआ। கொடியேற்றத்தை தொடர்ந்து பிரம்மாண்ட இசை அணிவகுப்பு செலுத்திய முப்படை வீரர்கள். सुनहरी संगीतमय धुन पर अनुशासित ढंग से ज्ञानपथ के सामने से प्रस्थान कर रहे हैं और उत्कंठा से प्रतीक्षा माननीय प्रधानमंत्री महोदय के उद्बोधन की। ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக முடித்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் செய்வதாக பிரதமர் மோடி பேச்சு. மதத்தின் பெயரால் நடத்தப்பட்ட பகல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக மோடி ஆவேசம். सिंदूर के वीर जाबाजों को सैल्यूट करने का अवसर मिला है। हमारे वीर जाबाज सैनिकों ने दुश्मनों को கடந்த 75 ஆண்டுகளாக அரசியல் சாசனம் நம்மை வழிநடத்துகிறது. அரசியல் சாசனம்தான் நமது கலங்கரை ஒளி விளக்கு என்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. एक ही गुंज है, एक ही जयकारा है, हमारी प्राण से भी प्यारी मातृभूमि का जयगान है। பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல் இந்தியாவிடம் எடுபடாது என்று பிரதமர் மோடி திட்டவட்டம். எதிரிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் பேச்சு. न्यूक्लियर ब्लैकमेल लंबे अरसे से चलाया, अब वो ब्लैकमेल नहीं सहा जाएगा। இந்திய மக்களுக்கு வரும் தீபாவளி நாள் அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அறிவிப்பு. लेकर के आ रहे हैं, ये दिवाली के अंदर आपके लिए तोहफा बन जाएंगे। सामान्य मानवीय की जरूरतों के टैक्स, நாடு முழுவதும் 3.5 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் திட்டம் இன்று தொடக்கம். வேலைவாய்ப்பு திட்டத்தை ஊக்குவிக்க 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அறிவிப்பு. லண்டன் இந்திய ஹை கமிஷனர் அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டம். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே மற்றும் புலம்பெயர் இந்தியர்கள் பங்கேற்பு. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.
காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதையை ஏற்றார் முதலமைச்சர். சுதந்திர தினத்தன்று இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கொடியேற்றும் உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இங்கு பட்டொலி வீசி பறக்கும் நமது தேசிய கொடியை நான் மட்டுமல்ல, அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த நாளில் ஏற்றுவதற்கான ஜனநாயக கடமையை, ஜனநாயக உரிமையை 1974ஆம் ஆண்டு இந்தியாவின் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்பொழுது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தியாகிகளின் குடும்பங்களுக்கு மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. கடந்த ஆண்டு தியாகிகளுக்கான ஓய்வூதியத்தை 20,000 ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியத்தை 10,000 ரூபாயாகவும் உயர்த்தியுள்ளோம். அதேபோல் விடுதலை போராட்ட வீரர்களின் வழித்தோன்றர்களுக்கும் மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வு குறைக்கப்பட்டு வருவது வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் பேச்சு. மாநிலத்திற்கு தர வேண்டிய நிதியை எப்பொழுதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டியது கூட்டாட்சிக்கு அழகல்ல என்றும் காட்டம். முக்கிய துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன. ஒன்றிய அரசின் சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு கலாம் விருது வழங்கி கௌரவிப்பு. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசனுக்கு வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது. கன்னியாகுமரி ஆட்சியர் அழகு மீனா உள்ளிட்ட பலருக்கு நல் ஆளுமை விருது வழங்கி முதலமைச்சர் பாராட்டு. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. குடும்ப ஆட்சி அகற்றப்பட்டு மக்களாட்சி நிலைத்திட உறுதியேற்போம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. மதசார்பற்ற சமூக நீதியே சமத்துவ சமுதாயம் அமைய வழிவகுக்கும். தவேக தலைவர் விஜய் சுதந்திர தின வாழ்த்து. சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தூய்மை பணியாளர்கள் சந்திப்பு. ஏராளமான புதிய திட்டங்களை அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்ததாக பேட்டி. தூய்மை பணியாளர்களின் உரிமைகளை மறுத்துவிட்டு சலுகைகள் வழங்குவது போல நாடகமாடுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தூய்மை பணியாளர்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறைகள் மூலம் திமுக அரசின் கோரமுகம் அம்பலமாகி உள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி சாடல். நிலைய கலைஞர்களை கொண்டு முதலமைச்சருக்கு தூய்மை பணியாளர்களை நன்றி சொல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காலத்தில் இருந்தே நடத்தப்பட்டு வரும் புளித்து போன நாடகம் என்றும் அன்புமணி சரமாரி விமர்சனம். தூய்மை பணியாளர்களுக்கு திமுக அரசு கருணை காட்டவில்லை என்றால் கூட்டணியை விட்டு விலக தயாரா? விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தமிழிசை சவால். நான் கேட்கிறேன், இந்த
திருமாவளவன் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியே வர தயார் என்று சொல்ல முடியுமா? இங்க வெளியே கூட்டணி இப்படி தூய்மை பணியாளர்களுக்கு பேசிட்டு அங்கே அறிவாலயத்துக்குள்ள போட்ட உடனே கும்பிடு போட்டு பிஜேபி வந்துடக்கூடாது, அதனால நாங்க எல்லாம் உங்களுக்கு கும்பிடு போட்டுட்டு இருப்போம்னு சொன்னா அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க முயற்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்வது அற்பத்தனமானது என்றும் காட்டம். இதை வச்சு அரசியல் பண்ணுவது அது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. தூய்மை பணியாளர் போராட்டத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது திமுக மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் தேன்மொழிதானா? அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை புகைப்படத்துடன் பதிவிட்டு சரமாரி கேள்வி. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சமபந்தி விருந்து. துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் விருந்தை தொடங்கி வைத்தனர். யாரோ கொடுக்கும் அறிக்கையை கையில் வைத்துக் கொண்டு மாநில கல்வித் தரத்தை விமர்சிப்பதா? ஆளுநர் RN ரவிக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். குறிப்பாக உங்களுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய கல்வியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுமாதிரி உள்பிரிவுன்னு வரும்பொழுது நம்மளை வந்து மிகவும் தரைக்குறைவாக சொல்லுகின்ற விதத்தை நீங்கள் வந்து ஆளுநர் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை நான் வந்து உள்ளபடியே நான் அதை உண்மையாக நான் அதை கண்டிக்கிறேன். நான் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய கல்வி தரத்தையும் ஆசிரியர் பெருமக்களையும் எந்த விதத்திலையும் நீங்கள் வந்து தரம் தாழ்த்தி பேச எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். தமிழகம் முழுவதும் சுதந்திர தின விழா கோலாகல கொண்டாட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பை ஏற்ற மாவட்ட ஆட்சியர்கள். முதுமலை புலிகள் காப்பகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம். யானைகள் மீது தேசிய கொடி ஏந்தியவாறு மரியாதை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலையில் ஒய்யாரமாக நடைபயின்ற காட்டு யானை. அச்சத்தில் உறைந்த வாகன ஓட்டிகள். பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் பிரபல நடிகை கஸ்தூரி. பாஜகவில் இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம். 1100 நாட்களாக போராட்டம் நடந்து வந்த நிலையில் தொடர்ந்து 14வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றம். நாமக்கல்லில் கிரேன் சரிந்து விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து 2 பேர் உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையில் பெயிண்ட் அடிக்கும் போது எருமப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுகுமார், ஜோதி ஆகியோர் பலியான பரிதாபம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காதல் திருமணம் செய்த இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை.
வரதட்சணை கொடுமையால் திருமணமான 9 மாதங்களில் உயிரை மாய்த்து கொண்ட சோகம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவில் கோபுரத்தில் ஏறி தற்கொலைக்கு முயன்றவர் தவறி விழுந்து பலி. கோபுரத்தில் உள்ள சிற்பங்களை பிடித்து கீழே இறங்கிய போது தலையில் அடிபட்டு உயிரிழந்த பரிதாபம். மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு 48வது பிறந்த நாள். மதுரை ரயில் நிலையத்தில் பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டம். தொடர் விடுமுறையையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 7 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் ரிலீஸான முதல் நாளில் உலகளவில் 151 கோடி ரூபாய் வசூலை குவித்திருப்பதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தகவல். ரிலீஸ் நாளில் அதிகபட்ச வசூலை குவித்த தமிழ் திரைப்படம் என்ற சாதனையை படைத்து அதிரடி.